நம்பிக்கை வைக்கிறாரோ அவனே போதுமானவனா இருக்கான். வைப்போம். அவனை தவிர ஒன்று யார் என்ன செய்யணும்? எந்த விதமான தோட்டாக்களும், எந்த விதமான ஆயுதங்களும், எந்த விதமான ஏவுகணைகளையும் என் ரப்பை தவிர யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் அஸ்பாபுகள், காரண காரியங்கள். அவன் விடுவதும் இவர்கள் பாதுகாப்பதும் காரண காரியங்கள். என் ரப்பு நினைச்சாதான் எதுவும் நடக்கும். என் ரப்பு தோட்டாவை உள்ள போனாலும் கூட எனக்கு உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழுவோம் என்ற நம்பிக்கை தான் குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது இப்படி சொல்லி காட்டுது. எல்லாமே நம்பிக்கைங்க. இதுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நபி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக கண்மணி சொல்லி காட்டுகிறார், என் அடியான் என்ன எப்படி நினைக்கிறான் அப்படியே வானமாகும் அவனோடு ஆகிவிடுகிறேன். அல்லாஹ் என்ன பாதுகாப்பான்டா. என்ன குண்டு மலர் விழுந்தாலும் எனக்கு நஜல் எழுதப்பட்டது, எனக்கு நாள் குடிக்கப்பட்டது, எனக்கு ரிஸ்க் எழுதப்பட்டது, எனக்கு எப்பொழுது அழைப்பு வருமோ அப்போதான் எடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய நூலிலே கிதாபு தாவாத் பிரார்த்தனை என்ற பாடத்திலே கொண்டு வருகிறார். எனவே அருமைக்குரியவர்களே, துஆக்களில் ஈடுபடுங்க. வீணாக நாம் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை, நம்ம பேசி எதுவும் ஆக போறதில்லை, எதுவும் நடக்க போவதில்லை. பேசக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள். வீணாக நேரத்தை வீணாக்காமல் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செய்வோம், சம்பாசனை செய்வோம், துஆக்களில் ஈடுபடுவோம், இபாதத்தில் ஈடுபடுவோம். புண்ணியமான இரவுகளில், புண்ணியமான பகலில் இருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இபாதத்துக்கு உயிர்வட்ட உள்ள நிலைமையை சீராக்கி நமக்கு தருவானா.